வெல்கம் பேக் டு another unboxing வீடியோ. இதுலையும் நாம வந்து அலிஎக்ஸ்பிரஸ்லேருந்து ஒரு பார்சல் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ எப்போவுமே வெளிநாட்டிலேருந்து நமக்கு பார்சல் வருது அப்படின்னு சொன்னால் அது அலிஎக்ஸ்பிரஸ்லேருந்து மட்டும் தான் வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ நாம நம்மளுடைய செல்ஃப் ஹாப்பினஸுக்காக சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ப்ராடக்ட்னு எனக்கு தெரியல, நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் நம்ம லாஸ்ட் அன்பாக்சிங்கில் வந்து எடுத்துருந்தோம். ஃப்ளாஷ்பேக். இந்த பொலித்தீன் பேக்கில் இருக்கிற ஒரு சிப்ஸ் ஒன்று சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் ஒரு ஹாஃபுக்கு சாப்பிட்டீங்க, மற்ற சிப்ஸ் எல்லாம் சும்மா தானே இருக்குது. அதை எப்படியுமே நீங்கள் மூடலாட்டி என்ன செஞ்சிடும், அதை ஒழுங்காக டைட் பண்ணி வைக்கலாட்டி அது ஒழுங்காக சாப்பிட இல்லாமல் போயிடும். ஸோ இதில் ரெண்டு வகையான டூல் இருக்குது. ஒன்று வந்து நைஃப் மாதிரி ஒரு டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சைடில். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீட் பண்ணி அந்த சீல் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இது ஒர்க் ஆகாதான்னு கேட்டால் டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகாத இல்லை. இந்த பார்ட் மட்டும் ஓரளவு ஒர்க் ஆகுது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறது யூஸ்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாமா? Always while unboxing. அந்த சத்தம். ஓகே, ஸோ அன்பாக்ஸ் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு ஹியூமிஃபையரா, ஆமாம், வார்ம் லைட்டோட இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி சொன்னால் புரியலையே, நீங்க சார்ஜில் அடிச்சு தான் இதை ஒர்க் பண்ணணும். இதுக்கு இன்னும் பேட்டரி எல்லாம் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, இதில் மல்டி ஃபங்க்ஷனல் பேக். ஸோ நம்முடைய அது வந்து ட்ரிப்புக்குள்ளே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய கெட்ஜெட் வந்து வச்சுக்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. சில டைமில் கெட்ஜெட் காணுக்கிறதுக்கான சான்சஸும் கூட இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கெட்ஜெட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். பேஸான ஒரு பேக் தான் இது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல லொக் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் அவுட்டோர் ஷூட்டெல்லாம் போவோம் டசில். இப்போ அந்த டைம்ல எல்லாம் யூஸ் ஆகும் சொல்லி பாருங்க, தூரம் நோர்க்குள்ளே வாங்கிருக்கீங்க. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஓ, நீங்க இல்லாம நான் போயிருந்தேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பேக் வந்து வாங்கியிருந்தோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா $2 இது பார்த்தா $2 ஷிப்பிங் காஜையானு கட்டாது. சைனாவில இருந்து அனுப்பி இதுக்கு இப்போ எவரேஜா வந்து இங்க இருந்து ஒரு பார்சல் அனுப்புறதுனால குறைஞ்சது வந்து அரௌண்ட் வந்து ஒரு $3 மேல போகும் மினிமம், ரைட்? அதுவும் எந்த ட்ரெக்கிங்கும் வேலை செய்யாது சிலங்காலம் அனுப்புறேன்னு சொன்னா. பட் இவன் ஒரு ப்ரொடக்ட்டை $2 அனுப்பியா, அதுவும் அந்த நாட்டுல இருந்து. இந்த அளவுக்கு அவங்களோட பொருளாதாரம் வளர்ந்து நம்ம நாடு தான் இப்படி எல்லாம் பிரச்சனை படுத்துட்டு, ரைட்? இதுக்குள்ள வந்து நீங்க கேபிள்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 1 2 3 4 டைப் ஆஃப் கேபிள் வைக்கலாம். இங்கே பெரிய சார்ஜர் வச்சுக்கலாம். உள்ளுக்கு ஒரு பேட் ஒன்று வைக்கலாம். இந்த இடத்துல 2 வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் லார்ஜர் பேக் ஆகும். ஸோ இதில் நிறைய திங்ஸ் வந்து வைக்கலாம். அதே மாதிரி நாங்கள் குயிக்காக வந்து ப்ளோக்கிங் கேமரா ஒன்று வாங்குவோம். அது இதுக்குலாம் வைப்போம், வச்சு காட்டும் மைனஸ் சாமான யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த ப்ராடக்ட் வரலாமா? ஓகே, இது வந்து HDMI கேபிள். ஸோ இந்த கேபிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் $2 தான். ஸோ இதை வந்து வாங்கினதுக்கு ரீசன் வந்துட்டு 8K HDMIன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொன்னால், நம்ம அப்ரேட்டில் வந்துட்டு ஒரு டிவி ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அது 75 இன்ச் டிவி. ஸோ அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி அப்படியே இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா சில லோக்கல் HDMI நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும், கிளாரிட்டி வந்து அடிவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஹை குவாலிட்டி HDMI வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 1.5 மீட்டர், அது அவ்வளோதான் இதோட லென்த், ரைட்? கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, லாங்னா கொஞ்சம் சிக்கல் தான். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ட்ராவலர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக நாங்கள் எடுத்திருந்த ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $7 வருது, $6.99 வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கிட்டத்தட்ட 150 கண்ட்ரிஸுக்கு மேலே இது வந்து சப்போர்ட் பண்ணும். அவ்வளோ பெரிய ட்ராவலராக 150 நாடுகளாம் போறீங்களான்னு கிட்ட கிடையாது. பட் சில ஹோட்டல்ஸ்லாம் போகல அன்ஈஸியாக இருக்கும். சில ஹோட்டல்ஸில் ப்ளக் வந்துட்டு நம்மளோட சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம். இது நல்ல ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். லண்டன் ரிலேட்டட் கண்ட்ரிஸில் இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நாம இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த ப்ரைஸ். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்காவுக்குள்ள இல்லை இந்தியாவிலாம் இந்த பிளக் தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜோர்ஜியாவில் இந்த பிளக் மட்டும், ரைட்? நான் ஜோர்ஜியா போன டைமில் வந்துட்டு ஃபோனுக்கு சார்ஜர் போடாமல் கிட்டத்தட்ட ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த அடாப்டர் வாங்க காட்டிலும், ரைட்? ஸோ அதுக்கப்புறமா லோக்கலில் அடாப்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சார்ஜ்லேயே போட்டேன். ஸோ இதில் வந்து எல்லாமே மல்டி ஃபங்க்ஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இதெல்லாம் 3 டைப் ஆஃப் ப்ளக்ஸ் இருக்குது. ஸோ 3 தான் மெஜாரிட்டியான கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான கெஜெட். நீங்கள் ட்ரெவலராக இருந்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெவலுக்கு நம்ம வாங்கிக்கிற திங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3வது வீடியோ, ஒவ்வொரு வீடியோலையும் கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிக்கோம். இது 3வது வேணா 30 ப்ராடக்ட்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இதில் பாருங்கள் யூஎஸ் சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட்டுக்குரியது. சரி, உங்களுக்கு விலங்குதான் மக்களே. இப்போ உங்களுக்கு விலங்கு எந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்கீங்க, ரைட்? இதுக்குள்ளே நம்ம க்ளோனோ இல்லை வாசனை திரவியமோ போட்டோன்னு சொன்னால் அந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, நைட் ஆஃப் ஆகிடுது. இல்லை வேறு டிசைன்ஸில் பார்த்துட்டா
அப்ப நான் நினைக்கிறேன் இதுல கொஞ்சம் சாயம் எல்லாம் போட்டோம்னு சொன்னா கலர் பூ வரும். இது வேற ஒண்ணுமே இல்லை, தண்ணி தான் இப்ப நம்ம வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டிய லிக்விட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கெஜெட்டா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ரூம்ஸ்ல வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டு கெப் ஒன்று இருக்கு. இது ஒரு நல்ல கெஜெட். நாம இதே மாதிரி ஸ்மால் கெஜ் ஒன்று எடுத்திருந்தோம் ஃபேஸை வந்து கிளீன் பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு கெஜெட் தான். அதாவது நம்மளோட ஏசியில் இல்லாமல் இருக்குள்ள சிலாகலி, டஸ்ட் அலர்ஜி அண்ட் ஏசியோட ஃபீல்ஸ் வந்து ஒத்துக்காமல் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எதை வந்து யூஸ் பண்ணலாம். அதே ஃபீலிங் பிரச்சனை சிலாக்களுக்கு வரும் காரில் போகும்போது, கார் ஏஷோ அந்த இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த பிளக் வைஸாக பார்க்கும்போது யூகே பிளக், யூஎஸ் பிளக், EU பிளக்னு கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ் பிளக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் பிளக்ஸும் வந்துட்டு இதில் அவைலபிள் இருக்குது. அதை தான் இதில் மென்ஷன் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் இதோட அன்பாக்சிங் முடியுது. ஸோ அவ்வளோதானே. ப்ராடக்ட் நம்பர் 1 2 3 4 5 5 ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு ஐட்டம் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறோம், 10 ஐட்டம். பட் அது இன்னும் வரல. அதுக்கு ப்ரோ ஆர்டர் பண்ணிக்கிறோம். வந்து என்ன AliExpress என்ன பண்றீங்க நீ? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டல் ஆகுதா? இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஒரு லக்ஸரி பிராண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். எவ்வளவு தெரியுமா? $2 $2 ஜிம்முக்கு போறதுக்காக திங்ஸ் வாங்கிட்டு ஜிம்முக்கு போறேன். என்னால முடியலடா. ஜிம்முக்கு போறல கால் மட்டும் கட்டி 3 மாசத்துக்கு. ரைட், ஓகே. ஸோ அதுக்காக வாங்கின திங்ஸ் தான் வந்தது. ஆம் காட்டன் $2 இட்ஸ் மேக் சென்ஸ். இது 100% காட்டன் மெட்டீரியல்லாம் வாயிலே நுழையாத ஒரு பிராண்ட் நேம். ரைட், ஸோ அதுதான் பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் அவ்வளோ சின்னனா இருக்குன்னு சொன்னா இது ஒரு ஸ்ட்ரெச்சான ஒரு மெட்டீரியல். சரி, நல்லா உங்களுக்கு நீண்டு கொடுக்கும். ஸோ அப்போ உங்களோட பாடியில வந்து ஃபிட்டா இருக்கும். நீங்க வியா பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் இப்போ வியா பண்ணி காட்ட முடியாது. சரி, ஃபைனலி வந்துட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ண 5 திங்ஸும் வந்துட்டு இந்த பக்கெட்டை வந்துட்டு வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம். இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பக்கெட்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சு. ஸோ நம்ம வாங்கினது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா அப்படின்னு சொல்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ மச். தேங்க்யூ. பவர் பேங்க் எங்க? நம்ம பவர் பேங்க் எங்க? இப்ப சார்ஜ் இல்ல, போடல. நீ சார்ஜ்ல போடலையே. நாக்கு அவாதேனா வேலை இப்ப ரிப்போர்ட்ல உழுவாரு. ஸ்டாஃப் ரிப்போர்ட்ல உழுவாரு. அவனுக்கு அது தேவையில்லை. நீ நாளைக்கு போடுறனால என்ன போடல. நீ போடல. இப்படிதான் மக்களே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை பட்டோம். நேற்று இப்படிதான் படிப்பிக்க போனேன். அதுல மைக் விளையல. அதெல்லாம் ஏன்னா இது இல்லை. நீ சார்ஜில் ஒரு நீ அதெல்லாம் பார்க்கணும். ஒரு நாளைக்கு அவர் அக்கப்போருக்கு மத்தியில் உங்களுக்கு வீடியோ வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு விளங்குதா மக்களே? அதுல பாரு, கேமராவை பாரு. இதே பார்த்துட்டு இல்லை உனக்கு கேமராமேன் ஆக்கொண்டு தான் நீங்க ஆகுது. அதுக்கு முதல்ல ஒரு ஐட்டம் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோம், 10 ஐட்டம். பட் அது இன்னும் வரல. அதுக்கு ப்ரோ ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து இது என்ன AliExpress என்ன பண்றீங்க நீங்க? இவருக்கு இதான் வேலை. இது வேற ஏதோ பிரச்சனை இருக்குது. பாப்போம் அதுல அப்டேட் என்ன போகுது. ஆர்டர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் டெலிவரி ஃபெயில்டா? இதை பார்க்கலையா? வந்து போயிருக்கு. மோர் டீடைல்ஸ் கண்டக்ட் த கொரியர். கோல் அடிப்போம் கொரியருக்கு. என்ன பிரச்சனை? கோல் அடிச்சுப்பாங்க தானே. நீங்க கோல் அடிக்க தூக்குறாள் தானே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதை நீங்க வியா பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் இப்போ வியா பண்ணி காட்ட முடியாது. ஸோ என்ன வீடியோ எடுக்கல ஸ்லோமோஷன்ல எழுதியா? இப்படிதான் இப்படிப்பட்ட கேமரா எங்க பிடிக்கும். ஸ்லோமோஷன்ல